Good morning students. Welcome to our social science class volume 2 history lesson 6 yearly revolts against the British rule in India. The continue the class in history lesson 1. So already quickly topic finish. So next topic is the rebellion of Veerapandiya Kattabomman 1790-1799. Veerapandiya Kattabomman became the Palayakarar of Panjalamguruchi at the age of 30 on the death of his father Jagaveerapandiya Kattabomman. So Kattabomman father name is Jagaveerapandiya Kattabomman. The company administrators James London and Colin Jackson had considered him a man of peaceful disposition. So the British company administrators name is James London, Colin Jackson, the Tirunelveli of collector. However, soon several events led to conflicts between Veerapandiya Kattabomman and the East India Company. The Nawab, under the provision of a treaty signed in 1781, had assigned the revenue of the Carnatic to the company to be entirely under this management and control during the war with Mysore Sultan. 1/6 of the revenue was to be allowed to meet the expense of Nawab and his family. எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா செலவு, அதாவது மைசூர் சுல்தானுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு செலவுக்காக அவங்களுடைய ஃபேமிலிக்கு பணம் கொடுத்தது. த கம்பெனி கெட் தஸ் கெயின்டு த ரைட் டு கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் வரியை கலெக்ட் பண்ணுவதற்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வராங்க. த கம்பெனி அப்பாயிண்டட் இட் இஸ் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் ஆல் த பாளையம்ஸ். அது பாளையம்ஸ் அப்படின்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் வரியை வசூலிக்கிறவங்களுக்கு பேர் தான் அப்படின்னா பாளையம்ஸ்னு பேர். அந்த பாளையம் பகுதியில் கலெக்டர் வரி வசூலிக்கிறாரு. த கலெக்டர்ஸ் கும்ப்ளீட்டட் த பாளையக்காரர்ஸ் and adopted force to collect the taxes. This was the bone of continuation between the English and Kattabomman. வரி வசூலிக்கிறதுல இங்கிலீஷுக்கும் அண்டு கட்டபொம்மனுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர். நெக்ஸ்ட் டாபிக்கு த கன்ஃபrontation with ஜாக்சன். த லேண்ட் ரெவன்யூ அரியர் ஃப்ரம் கட்டபொம்மன் was 3,310 pakodas in 1798. 3,310 pakodas. பக்கோடாஸ் அப்படின்னா அந்த பணத்தினுடைய மதிப்புக்கு பேர் பக்கோடாஸ்னு பேர். 1 pakoda 90 rupees. The collector Jackson, an arrogant English officer, wanted to send an army to collect the revenue but the Madras government did not give him permission. அந்த பாளையம் பகுதியில் வரியை வசூலிப்பதற்காக அந்த திருநெல்வேலியுடைய கலெக்டர் யார் அப்படின்னா ஜாக்சன் என்பவருடைய தலைமையில் இங்கே வரி வசூலிப்பதற்காக வராங்க. On 18 August 1798 he ordered Kattabomman to meet him in Ramanathapuram, but Kattabomman's attempt to meet him in between proved futile, as Jackson refused to give him audience both in குற்றாலம் அண்டு சிறுவில்லிபுத்தூர். அந்த கட்டபொம்மனை ஜாக்சன் சந்திப்பதற்காக கட்டபொம்மனை வர வைக்கிறார். எங்கே அப்படின்னா ராமநாதபுரத்துக்கு போகிறாரு. அங்கே ராமநாதபுரத்தில் கலெக்டர் இல்லை. அவர் எங்கே போயிருக்கிறார் அப்படின்னா அங்கே சிறுவில்லிபுத்தூர் குற்றாலம் பகுதியில் அவர் போயிருக்காரு. At last an interview was granted and Kattabomman met Jackson in Ramanathapuram on 19th September 1798. அந்த திருநெல்வேலியுடைய கலெக்டர் ஜாக்சனை சந்திப்பதற்காக கட்டபொம்மன் ராமநாதபுரத்துக்கு எப்போ சந்திக்கிறார் அப்படின்னா 19 செப்டம்பர் 1798 சந்திக்கிறாரு.
It is said that Kattabomman had to stand for 3 hours before the county collector Jackson. கட்டபொம்மனை வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அவரை நிற்க வச்சு காக்க வைக்கிறாரு. அப்போ காக்க வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை வந்து கொடுமைப்படுத்துகிறாரு. த சென்சிங் டேஞ்சர் கட்டபொம்மன் ட்ரைடு டு எஸ்கேப். அந்த ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக வர்றாரு. இதை தெரிஞ்ச கட்டபொம்மன் அங்கேருந்து தப்பிக்கிறாரு. அலாங் வித் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனார், கட்டபொம்மனுடைய அமைச்சர் யார் அப்படின்னா சிவசுப்பிரமணியனார், அவரும் கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறை. இந்த ஊமைத்துறை சடன்லி என்டர்டு திஸ் போர்ட் வித் ஹிஸ் மென் அண்டு ஹெல்ப்டு த எஸ்கேப் ஆஃப் கட்டபொம்மன். ஊமைத்துறை வந்து கட்டபொம்மன் தப்பியதற்காக ஒருத்தருடைய உதவியினால் அவங்க தப்பிச்சு வெளியே வராங்க. அட் த கேட் ஆஃப் த ராமநாதபுரம் ஃபோர்ட் தேர் வாஸ் எ கிளாஸ் in which some people including the lieutenant clerk were killed. A சிவசுப்பிரமணியனார் was taken prisoner. மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த லியூட்னண்ட் கிளார்க் என்பவரை கொண்டுடுறாங்க. இதுக்கு காரணம் சிவசுப்பிரமணியனார் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சிவசுப்பிரமணியனாரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். On his return to Panjalamguruchi, a Kattabomman, they represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. Ill-treated அப்படின்னா கொடுமை. அதாவது அந்த மெட்ராஸ் கவுன்சிலில் வந்து மெட்ராஸ் கவுன்சில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னா கலெக்டர் ஜாக்சனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கட்டபொம்மனை வந்து காக்க வச்சதுக்கும் அவரை கொடுமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மெட்ராஸ் கவுன்சில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. த கவுன்சில் ஆஸ்க்டு கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் எ கமிட்டி வித் வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் காசா மேஜர் ஆஸ் எ மெம்பர்ஸ். இந்த மெட்ராஸ் கவுன்சில் மெம்பர்ஸ் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் காசா மேஜர் ஆஸ் மெம்பர்ஸ். த மீன்வைல் Governor Edward Clive ordered the release of Sivasubramanianar and the suspension of the collector Jackson. The Kattabomman appeared before the committee that sat on 15th December 1798 and reported on what transpired in Ramanathapuram. The committee found Kattabomman was not guilty. And the Madras Council Committee கட்டபொம்மன் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. த ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ். திருநெல்வேலியுடைய கலெக்டர் ஜாக்சன் அவர் வந்து அந்த கலெக்டர் பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு திருநெல்வேலிக்கு புதிய நியூ கலெக்டர் அப்பாயிண்டட். அவர் பேர் என்ன அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன் அப்பாயிண்டட். கட்டபொம்மன் கிளியர்டு ஆல்மோஸ்ட் ஆல் த ரெவென்யூ அரியர்ஸ் லிவிங் ஒன்லி எ பேலன்ஸ் ஆஃப் 1080 பக்கோடாஸ். கட்டபொம்மன் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிச்சிடறாரு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து எவ்வளோ வந்து வரி கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் அப்படின்னா 1080 பக்கோடாஸ் மட்டும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபிடென்சி ஆஃப் பாளையக்காரர்ஸ். கட்டபொம்மனுக்கு வந்து உதவி செய்வதற்காக பாளையக்காரர்ஸ் வராங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த மீன் டைம் மருதுபாண்டியர் சிவகங்கை ஃபார்ம்டு த சவுத் இண்டியன் கான்ஃபிடென்ஸ்னா தென்னிந்திய கழகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெபல்ஸ் எகனஸ்ட் த பிரிட்டிஷ் வித் த நெய்பரிங் பாளையக்காரர்ஸ் லைக் கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல். கட்டபொம்மனுக்கு உதவி செய்வதற்காக யாரெல்லாம் வராங்க அப்படின்னா திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கு, அப்படின்னா ஆனைமலையைச் சேர்ந்த யதுல் நாயக் அப்போ ஆனைமலை. மருதுபாண்டியர் ஆக்டட் அஸ் இட் இஸ் லீடர். மருதுபாண்டியர் வந்து இந்த சவுத் இண்டியன் கான்ஃபரன்ஸினுடைய லீடர். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஹேட் பீன் மேடு. திருச்சிராப்பள்ளியினுடைய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா மருதுபாண்டியர். கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபிடென்சி. கலெக்டர் லூசிங்டன் prevented கட்டபொம்மன் from meeting
the Marudu brothers, but Marudu brothers and Kattabomman jointly decided on a confederation with the English. Kattabomman tried to influence Sivagiri Palayakaras who refused to join. Kattabomman advanced towards Sivagiri, but the Palayakaras of Sivagiri was a tributary to the company. ஒரு பக்கம் கட்டபொம்மன், இன்னொரு பக்கம் பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி பாளையக்காரர்கள், இவங்களாம் தனித்தனியாக பிரிஞ்சு கம்பெனிக்கு எதிராக செயல்படுறாங்க. ஸோ த கம்பெனி கன்சிடர்ட் ஆஃப் ஏ எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கட்டபொம்மன் ஆஸ் எ சேலஞ்ச் டு தேர் அதாரிட்டி. த கம்பெனி ஆர்டர்டு த ஆர்மி டு மார்ச் ஆன் தி திருநெல்வேலி. நெக்ஸ்ட் டாபிக் த சியாஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. திஸ் பிக்சர் இஸ் பாஞ்சாலங்குறிச்சி போர்ட். The Panjalamguruchi of Tirunelveli. In May 1799, Lord Wellesley issued orders from Madras. May 1799 the Governor General of India for Lord Wellesley. Madras from the advance of forces from Tiruchirappalli, Tanjavur, Madurai, Tirunelveli. Major Bannerman commanded the troops. பிரிட்டிஷனுடைய படை தளபதி யார் அப்படின்னா மேஜர் பானர்மேன். அவருடைய தலைமையில் பிரிட்டிஷனுடைய படைகள்லாம் அனுப்புகிறாங்க. எங்கெங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை அண்டு திருநெல்வேலி. இந்த பகுதிகள்லாம் மேஜர் பானர்மேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷனுடைய படை தளபதி. த திருவாங்கூர் ட்ரூப்ஸ் டு ஜாயின் த பிரிட்டிஷ். திருவாங்கூரும் வந்து யாரோட ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா பிரிட்டிஷோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. On 1st September 1799, an ultimatum was served on Kattabomman to surrender. The Kattabomman evasive reply promoted Bannerman to attack his fort. Bannerman moved his entire army to Panjalamguruchi on 5th September. ஸோ பானர்மேனுடைய தலைமையில் கட்டபொம்மனை நோக்கி எங்கே அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போகிறாங்க. எப்போ போகிறாங்க அப்படின்னா ஆன் 5th செப்டம்பர் நோக்கி போகிறாங்க. தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த போர்ட். கோட்டையினுடைய தகவல் தொடர்பு அனைத்தையும் துண்டிக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. பானர்மேன் டிஃப்யூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே எ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். பிரிட்டிஷுடைய படை தளபதி பானர்மேன் அவர் வந்து ராமலிங்கனார் அவரை கூப்பிட்டு கட்டபொம்மன் உடனே சரண்டாகணும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் அந்த கோட்டை மீது நாங்கள் படையெடுப்போம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. த கட்டபொம்மன் ரிப்பூஸ்டு ராமலிங்கனார் கேதர்டு ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த போர்ட் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் ரிப்போர்ட். அந்த கோட்டையை பற்றி கோட்டையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் பிரிட்டிஷுக்கு சொன்னவர் யார் அப்படின்னா இந்த ராமலிங்கனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய ரகசியங்கள் அனைத்தும் பிரிட்டிஷாருக்கு சொல்லிடுறாரு. த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் ரிப்போர்ட் Bannerman decided the strong of the operation and class at Kallarpatti. சிவசுப்பிரமணியனார் was taken a prisoner. கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல சிவசுப்பிரமணியார் இவர் யார் அப்படின்னா கட்டபொம்மனுடைய மினிஸ்டர். அவரை வந்து ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. கல்லர்பட்டின்ற இடத்துல அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. சிவசுப்பிரமணியனார் வந்து கட்டபொம்மன் மினிஸ்டர் ஆஃப் சிவசுப்பிரமணியனார். The escape of Kattabomman. The Kattabomman escaped to புதுக்கோட்டை. கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. த பிரிட்டிஷ் புட் எ ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கட்டபொம்மனுடைய தலைக்கு ப்ரைஸ் அறிவிக்கிறாங்க. பரிசு கட்டபொம்மனை வந்து பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. பெட்ராய்ட் பை த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்டு புதுக்கோட்டை கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்டு. எட்டயபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களும் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கட்டபொம்மனை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க, அவங்கள பிடிச்சிடுறாங்க. த சிவசுப்பிரமணியனார் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம் ஆன் 13th September. Bannerman made a mockery of a trial for Kattabomman in front of the Palayakkarars on 16th October. During the trial, Kattabomman bravely admitted all the charges leveled against him. யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக இருந்தால் அவங்க அனைவரையும் கைது செஞ்சுட்டாங்க.
கட்டபொம்மன் வாஸ் கேங்டு ஃப்ரம் த டர்மரிண்ட் ட்ரீ இன் த ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் கயத்தார். கயத்தார் என்ற இடத்துல கட்டபொம்மனையும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அனைவரையும் கயத்தார் என்ற இடத்துல ஒரு புளிய மரத்தில் அவங்கள தூக்கு போடுறாங்க. த க்ளோஸ் டு திருநெல்வேலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஃபெல்லோ ஆஃப் பாளையக்காரர்ஸ் thus ended the life of the celebrated பாளையக்காரர்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. The many folk ballads on கட்டபொம்மன் the helped keep his memory alive among the people. கட்டபொம்மன் வந்து தூக்கில் போட்டது மக்களுடைய மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. தேங்க்யூ.